அப்பொழுது அவர் தந்தை கேட்கிறார், யார் தந்த பாலை உண்டாய் என்று கேட்கிறார். வேதங்கள் கூட பன்னிடும் காலமாக அறுதியிட்டு சொல்ல முடியாத சர்வேஸ்வரனுடைய திருவடியை, இந்த திருவடிதான் பீடுடைய பிரம்மாபுரம் மேவிய பெம்மான் இவனன்றே என்று சொன்னதாம். அந்த குழந்தை வேகமாக நடந்து கொண்டு வருகிறது. நாளும் இன்னிசையால் தமிழ் பரப்பி வருகிறது. அந்த குழந்தையை அவருடைய தந்தையாராக இருக்கிற சிவபாத ஹிருதயர் கால் நோகுமே என்று சொல்லி, வெயிலிலே படக்கூடாது என்று சொல்லி தோளிலே சுமந்திருக்கிறார். அந்த ஞான குழந்தையை தந்தையராலே தோளிலே சுமக்கப்பட்ட அந்த ஞான குழந்தையை தோணியப்பராக இருக்கிற சர்வேஸ்வரன் நெஞ்சிலே சுமந்தான். நாளும் இன்னிசையால் கர்நாடக சங்கீதம் பரப்பி வருகின்ற நித்யஸ்ரீ மகாதேவன் என்கின்ற கலைமாமணியை நெஞ்சிலே தன்னுடைய தோளிலே அவருடைய தந்தையாராக இருக்கிற சிவகுமார் அவர்கள் நாளும் சுமந்து கொண்டு வருகிறார்கள். அந்த தந்தையால் நாளும் தோளிலே சுமந்து இருக்கிற பாக்கியத்தை பெற்றிருக்கிற அவர்கள் நெஞ்சிலே அந்த மகாதேவனே சுமந்திருக்கிற பாக்கியத்தையும் பெற்றிருக்கிறார்கள் என்ற வகையில் அவர்களுடைய இசை பணியை என்னால் பேசுவதற்கும் வாழ்த்துவதற்கும் இசையை பற்றிய ஞானமோ இல்லை, வயதோ இல்லை என்று சொன்னாலும் கூட ஆழ்வாராதிகள் எல்லாம் இறைவனை வாழ்த்தி வணங்குவார்கள். இறைவனுக்கு பல்லாண்டு சொன்னார்கள். வைணவ சம்பிரதாயத்தில் ஒரு அற்புதமான வாழ்த்துப்பாய் இருக்கிறது. அடியார்கள் வாழ அரங்கமா நகருளான் வாழ கடல் சூழ்ந்து மண்ணுலகம் வாழ்க சடகோபன் செய்த தந்தமிழ் நூல் வாழ அடியார்கள் மலவான மாமுனி வாழ மணவாழ மாமுனியே இன்னும் ஒரு நூற்றாண்டிரு என்று சொன்னார்கள். கர்நாடக சங்கீதம் வாழ, அதை பெற்று மண்ணுலகத்திலே இருக்கிற ஜீவராசிகள் எல்லாம் ஆனந்தமயமான சர்வ மங்களத்தை பெறுவதற்காக கர்நாடக சங்கீதத்தோடு தமிழ் தேவராதிகளும் தேவர்களும் அந்த நாயன்மார்களும் ஆழ்வாராதிகளும் பாரதியாரும் செய்திருக்கிற பக்தி தமிழ் நூல்கள் எல்லாம் வாழ்வாங்கு வாழ, நாளை மணநாள் காண இருக்கின்ற அந்த பெருமக்கள் 16 பேரும் பெற்று பெருவாழ்வு வாழ, இந்த இசைத்துறைக்கு அரிய பொக்கிஷமாயிருக்கின்ற கலைமாமணி நித்யஸ்ரீ மகாதேவன் அவர்களும் அவர்களுடைய குழுவினரும் இன்னும் ஒரு நூற்றாண்டு வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று எல்லாம் வல்ல பெரும் கருணாம்பிகை உடனவர் அரிய பொருள் அவிநாசியப்பருடைய போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொற்பாதத்தை வணங்கி வாழ்த்தி நன்றி கூறி இறைஞ்சி நிறைவு செய்கிறேன். வாழிய நலம். பேச வந்த போது முருகாஞ்சியார் அப்ப தலைமை தாங்கி அவர் பல விழாக்கள்ல நின்று அப்போ நடத்துவார். இந்த பகுதிகளில் சுந்தரசாமியோடலாம் அவர் மாதிரி இருக்கிறவங்களுக்கு வாரிசா இதே சிச்சியார் யாரும் வரலையே நினைச்சுக்கிட்டே இருந்தேன். அப்படியே நம்ம பணிகளை எல்லாம் செய்யறதுக்கு நல்ல அருமையான பேட்டாளரா அருமை தம்பி ராமகிருஷ்ணன் வளர்ந்து கொண்டிருக்கிறார். ராம நாமம் ஒலிக்கப்படுகின்றதோ அங்கேயெல்லாம் கைகூப்பிய கையோடு அனுமன் நின்றிருப்பானாம். எங்கேயெல்லாம் ஒரு தரம் சரவண பவா என்று முருகனுடைய நாமம் ஒலிக்கப்படுகின்றதோ அங்கேயெல்லாம் வீரபாகுதேவர் கைகூப்பிய கையோடு நிற்பாராம். எங்கேயெல்லாம் ஸ்ரீமன் நாராயணனுடைய அந்த அவதாரமாக நிற்கின்ற பாண்டுரங்கனுடைய நாமம் ஒலிக்கப்படுகின்றதோ அங்கேயெல்லாம் மகாபானுவாக நிற்கின்ற நம்முடைய துளசிதாசரும் தியாக பிரம்மமும் ஞானேஸ்வரரும் புரந்தரதாசரும் துக்காராமும் இன்னும் எண்ணற்ற ஞானிகள் எல்லாம் வந்திருந்து அந்த பெருமானுடைய நாமத்தை கேட்பதற்கு தன்னை லயித்துக் கொள்வார்களாம். ராமகிருஷ்ண பரமஹம்சரிடத்திலே ஒரு பக்தர் வந்து கேட்டார், ஞானம் பெற வேண்டும்
அதற்கு வழி சொல்லுங்க குருதேவான்னு கேட்டார். ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொன்னார், நீ ஞானம் பெற வேண்டும் என்று சொன்னால் என்ன பண்ணணும்னா பகவானுடைய நாமத்தை நீ மனதார சொல்ல வேண்டும். இரண்டாவது என்ன தெரியுமா, அப்படி நாமத்தை சொல்லுகிற போது உன்னுடைய ஊனினை உருக்கி வாழ வேண்டும் என்று சொன்னாராம். என்னன்னா தினமும் கீதா ஸ்லோகத்தை சொல்லி வாப்பா, சொல்ற போது சில திராட்சைகளை வச்சு நீ நெய்வேத்தியம் பண்ணி சாப்பிட்டு வா அப்படின்னார். இவன் குருதேவர்கிட்ட கேட்டு கொஞ்ச தூரம் போகணும்னு திரும்பி வந்து கேட்டான், சுவாமி எனக்கு ஒரு சந்தேகம்னு. அதுக்குள்ள ஒரு சந்தேகமா கேளுன்னார். என்னன்னார், நீங்க சொன்னீங்க இல்லையா நெய்வேதனம் பண்ணக்கு என்ன வைக்கணும்னா திராட்சை வைக்கணும்பா அப்படின்னா, எத்தனை திராட்சை வச்சு நான் தினமும் நெய்வேத்தியம் பண்ணணும்னு கேட்டான். அவர் சொன்னாரு, நீ ஞானம் பெறணும்னு வந்திருக்க, எத்தனை ஸ்லோகம் தினமும் நாம பஜனை பண்ணணும்னு கேட்டிருந்தா உனக்கு ஞானம் எளிமையா வரும். நீ எத்தனை திராட்சை வச்சு சாப்பிடணும்னு கேட்கிற, எப்படிப்பா ஞானத்திற்கு உனக்கு இன்னைக்கு அவசரம் இல்லை அப்படின்னு சொன்னாராம். ஞானிகளுடைய வாழ்க்கையினுடைய பேரின்பம் எவற்றிலே இருக்கிறது தெரியுமா? உள்ளே இருந்து வருகிற இந்த சொற்கள் இருக்கின்றதே, அந்த சொற்களில் மௌனம் சாதிக்கிற போது உள்ளேயே இருக்கிற வெளியிலே இருந்து உள்ளே போகிற அந்த உணவு இருக்கிறதே, அந்த உணவினை சுருக்குகிற போதும் ஞானத்தை எளிமையில் பெறலாம். நமக்கு தெரியும், வசுதேவர் தேவகி இவர்கள் இருவரும் கிருஷ்ணனை பெற்றார்கள், அவ்வளவுதான். வளர்த்து அவனை உடையவனாக்கி அவனிடத்திலே இருக்கிற லீலைகளை அனுபவிக்கிற பேரு யாருக்கு கிடைத்தது? யசோதைக்கு அல்லவா கிடைத்தது. அந்த யசோதை ஏறார்ந்த சிங்கம், யசோதை இளஞ்சிங்கம் என்று இறைவனை காணுவது மட்டுமல்ல அனுபவிக்கிற பாக்கியத்தையும் அந்த யசோதை பெற்றாலாம். எப்படிப்பட்ட அனுபவமாம்! அந்த கண்ணனுக்கு பூச்சூடி மகிழ்வாலாம். பெரியாழ்வார் அருமையா சொன்னார், கருவுடை மேகங்கள் கண்டால் உன்னை கண்டால் ஒக்கும் கண்கள் உருவுடையாய் உலகேழும் உண்டாக வந்து பிறந்தாய், உலகேழும் உண்டாக வந்து பிறந்தாய், திருவுடையான் மணவாழா திருவரங்கத்தே கிடந்தாய், மருவி மனம் கமிழ்கின்ற மல்லிகை பூச்சூட்ட வாராய். யசோதை அனைத்து எடுத்து மல்லிகை பூச்சூட்ட வாராய் என்று அந்த யசோதை இளஞ்சிங்கமாக இறைவனை அனுபவித்ததை போல பாண்டுரங்க பக்தர்கள் இறைவனை உடையவனாகவும் அதே நேரத்திலே அனுபவிக்கக்கூடிய பாக்கியமாகவும் பெற்று ஆனந்தத்தை பெற்றார்கள். இறைவனுடைய பாண்டுரங்கனுடைய லீலை என்றால் என்ன தெரியுமா? அந்த அனுபவத்திலே இருக்கின்றவர்களுக்கு இறைவன் நாடி வந்து பரிபூர்ணமான அந்த ஆனந்தத்தை கொடுக்கிறாரே, பரிபூர்ண ஆனந்தத்தோடு வேண்டிய எல்லாவற்றையும் கொடுத்து அவர்களோடு செய்கிற அற்புதங்கள் தான் லீலைகள் என்று அழைக்கப்படுகின்றன. லீலைகள் என்று சொன்னால் இறைவனுடைய திருவிளையாடல், பக்தர்களோடு அவன் காட்டுகிற அன்பு என்று பொருள். எப்படிப்பட்ட லீலைகளை பக்தர்களுக்கு கொடுத்தான் நமக்கு தெரியும். திருவரங்கத்திலே ஆழ்வாராதிகள் எல்லாம் அந்த ரங்கநாதனை எப்படி அனுபவித்தார்கள் இல்லையா? கொண்டல் வண்ணனை கோவலனாய் வெண்ணையுண்ட பாலனை என் உள்ளம் கவர்ந்தானை அண்டர்கோன் அணிகரங்கன் என் அமுதனை கண்டகன்கள் மற்றொன்றினை காணாதே என்று அனுபவித்தார்கள். ஸ்ரீரங்கத்துல 600 வருஷத்திற்கு முன்னாடி பிள்ளை பெருமாள் ஐயங்கார்னு ஒருத்தர் இருந்தார். அவருக்கு எப்படி தெரியுமா? ரங்கநாதன் மேல அவ்வளவு உயிரான பக்தி. எப்படிப்பட்ட பக்தினா, அவரு ரங்கநாதனை தவிர வேற யாரையுமே கும்பிட மாட்டார். நமக்கெல்லாம் தெரியும் 2 பேதம் இருக்கு. திருபேதம், திருவுக்குள்ளேயே பேதம்னு. சிவனை வணங்குபவர்கள் சிலர் விஷ்ணுவை வணங்க மாட்டார்கள், விஷ்ணுவை வணங்குகின்ற சிலர் சிவனை வணங்க மாட்டார்கள், முருகனை வணங்குகின்றவர்கள் மற்ற தெய்வங்களை வணங்க மாட்டார்கள்,
தன்னுடைய மனைவியை வணங்குகின்றவர்கள் யாருமே மற்ற தெய்வத்தை வணங்காம நிறைய பேரை பார்த்திருக்கோம். எனக்கு கண்கண்ட தெய்வமே மனைவிதான். ஏன்னா அந்த அம்மாவே பத்திரகாளியா இருக்கு, நம்ம அதுக்கு மேல வேற யாராவது போய் பார்க்கணுமாங்கிறான். அதாவது திருவுக்குள்ளேயே ஒரு பேதத்தை நம்ம பார்த்திருக்கோம். இந்த பிள்ளை பெருமாள் ஐயங்கார் இருக்காரு, அவர் ரங்கநாதனை தவிர வேற விஷ்ணுவையே பார்க்க மாட்டார். என் அமுதினை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாதே. அந்த ரங்கநாதனை தவிர வேற விஷ்ணுவையே இவர் வணங்க மாட்டார். வெங்கடேச பெருமான் பிடிக்காது, பூரி ஜெகநாதர் பிடிக்காது, 108 திவ்ய தேசங்களிலே இருக்கிற எந்த விஷ்ணுவையும் வணங்கலவர். அப்படியே ரங்கனையே பிடித்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்தார். அப்போ ஒரு நாள் ரொம்ப அருமையா அவர் பாடுவார். அப்படி பாடி இருக்கிற போது வெங்கடேச பெருமாள் வந்துட்டார், ஸ்ரீரங்கத்துக்கு வந்துட்டார். வந்து கேட்டாரு, ஏப்பா நீ இவ்வளவு அருமையா ரங்கநாதனை பாடுறையே, என்னையும் கொஞ்சம் பாடக்கூடாதா அப்படின்னு கேட்டார். உடனே இவர் என்ன சொன்னார் தெரியுமா? பிள்ளை பெருமாள் ஐயங்கார் சடார்னு சொல்றார், நான் ரங்கனை பாடிய வாயால் குரங்கனை பாடேன். ரங்கனை பாடிய வாயால் குரங்கனை பாடேன். அவர் குரங்கன்னு சொன்னது ஏழுமலையான, ஏன்னா அங்க நிறைய குரங்கு இருக்கு இல்லையா? இந்த குரங்குகள் நிறைந்த மலையிலே இருக்கின்ற வெங்கடவனை நான் பாடேன்ட்டார். என்ன பண்ணுவார் பெருமாள்? பேசாம சிரிச்சிட்டு திருப்பதிக்கு போயிட்டார். காலையில சிற்றம் சிறுகாலை ஸ்ரீரங்கத்திலே அந்த பெருமான் ஆனந்த சயனம் கொண்டிருக்கிறார். புள்ளும் சிலம்பனகான் புள்ளரையன் கோவிலில் வெள்ளை விழிசங்கின் பேரரவும் கேட்கிறது. எல்லாரும் சிற்றம் சிறுகாலை பிரம்ம முகூர்த்தத்துல வந்து அந்த பெருமானை சேவிப்பதற்காக உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். காலையில 3 மணி. பிள்ளை பெருமாள் ஐயங்கார் வேகமா நீராடி விட்டு காவிரியில நீராடிட்டு வர்றார். வந்த உடனேயே சுப்ரபாத சேவை நடந்து கொண்டிருக்கிறது. அந்த ஸ்ரீரங்கரை பாடுகிறார். 33 கமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயிரழாய் செப்பமுடையாய் திறனுடையாய் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிரழாய் செப்பன்ன மென்முலை செல்வா சிறுமருங்கில் நப்பின்னை நங்காய் திருவே துயிரழாய் அப்படின்னு சொல்லி அந்த பெருமானை சுப்ரபாத சேவையிலே தியானித்து அமர்ந்து கொண்டிருக்கிறார். அங்கே திரை விலகுகிறது. என்ன பார்த்தாராம்? அங்கே என்னதை பார்த்தாராம் இந்த பிள்ளை பெருமாள் ஐயங்கார்? வினா வெங்கடேஷம் வினாதோ வினாதோ ஹரே வெங்கடேஷ பிரசீத பிரசீத பிரயம் வெங்கடேஷ பிரயச்ச பிரயச்ச. திருக்கண்டேன் திருமேனி கண்டேன், அருக்கன் அணிநிறமும் கண்டேன், செருக்கிழரும் பொன்னாழி கண்டேன், புரிசங்கன் கண்டேன். வெங்கடமலையான் சாந்தாகாரமாய் புஜக சயனமாய் அவன் காருண்ய ரூபத்தோடு அற்புதமாக காட்சி தந்தானாம். கதறி அழுகிறாராம் நம்முடைய பிள்ளை பெருமாள் ஐயங்கார். என்னுடைய பேதத்தை நீக்கி உன்னுடைய திருவிளையாடல் இருக்கிறது அல்லவா? உலகம் முழுவதிலே இருக்கின்ற திருமூர்த்தங்கள் அனைவரும் ஒன்றினுக்குள் தான் அடக்கம். ஏன் ஸ்ரீரங்கத்திலே நீ ஆனந்த சயனத்திலே இருக்கிற நீதான் வேங்கடமலையிலானாக நின்று கொண்டிருக்கிறாய் என்று சொல்லி அந்த அற்புதத்தை அவன் நடத்தினானாம். பக்தர்களுக்காக இறைவன் நடத்துகிற பிரேமை இருக்கிறதே, அதுதான் லீலைகள் என்று பெயர். அந்த வெண்ணையை திருடிட்டு ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயா போய் ஒளிந்துக்குவானாம் கண்ணன். ஒரு வீட்டுக்குள்ள போய் ஒளிந்தானாம். அது கோபியருடைய வீடு, ததிபாண்டன் ஒருத்தருடைய வீடு. அந்த ததிபாண்டன் வீட்டுக்குள்ள வந்த உடனேயே என்ன பண்ணானா, அந்த குழந்தை எல்லா இடத்திலேயும் வெண்ணெய் நிரம்பிய பானை இருந்ததாம். ஒரே ஒரு பானை மட்டும் காலியா இருந்ததாம். அந்த பானைக்குள்ள அந்த கிருஷ்ணன் பானைய மேல போட்டு உள்ள ஒளிஞ்சுட்டானா. ஒளிஞ்சிட்டு ததிபாண்டனை பார்த்து சொன்னானா கிருஷ்ணன், ஏய் ததிபாண்டா, என்னை காட்டி கொடுக்க கூடாது. யசோதை இந்த அங்க ஓடி வருவா, என்னை காட்டி கொடுக்க கூடாதுன்னு. அதே மாதிரி யசோதை ஓடி வந்தாலாம். எங்க கிருஷ்ணன் கேட்ட போது, கிருஷ்ணனா, நான் அவனை பார்க்கவே இல்லையே, பார்த்து 6 மாதம் ஆச்சுன்னு சொன்னாராம். உடனே அந்த யசோதை போயிட்டாலாம். போயிட்டு உடனே
இந்த குழந்தை கிருஷ்ணன் கதறானா, நீ என்னை தாயினிடத்திலிருந்து காப்பாற்றின, ஆனா இந்த பானையிட்டிருந்து எனக்கு கொஞ்சம் காப்பாத்து, மூச்சு முட்டுது ததிபாண்டா, என்னை காப்பாத்துன்னு சொன்னானா. உடனே ததிபாண்டன் சொன்னான், இதுதான் சரியான சமயம் கிருஷ்ணா, நீ எனக்கு ஒரு வரம் தர வேண்டும், ஒரு வாக்குறுதி தர வேண்டும். என்னப்பா இந்த நேரத்துல போய் வரம் கேட்கிறையே, இப்படி கொடுக்கிற நேரமா இது, என்னன்னு சீக்கிரம் கேளுன்னாரா. எனக்கு மோட்சம் தந்துன்னு நீ சொன்னா நான் உனக்கு பானையிலிருந்து விடுவிக்கிறேன். கிருஷ்ணன் சொன்னா, எல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், இந்த பானையை முதல்ல எடுப்பா, நான் மூச்சு இருந்து நல்லா இருந்தா தான் உனக்கு நான் வரம் தர முடியும். சில பேரு எந்த சூழ்நிலையிலையும் அவனுடைய இதுல விடாப்புடியா இருப்பான், எந்த சூழ்நிலையிலேயும் தன்னுடைய காரியத்தை சாதிப்பான் அல்லவா. ததிபாண்டனும் இந்த சூழ்நிலையை வைத்து எனக்கு மோட்சம் தர வேண்டும் என்று கேட்டான். கிருஷ்ணன் வெளியே வந்து தந்தானாம் மோட்சம். யாராருக்கு தந்தான் தெரியுமா? ததிபாண்டா, உனக்கு மட்டும்தான் நான் மோட்சம் என்று கேட்டாயே, உனக்கு மட்டுமல்ல, என்னை தாங்கி இருந்ததே உன்னுடைய பானை, இதற்கும் நான் மோட்சம் தருகிறேன், நீ வைகுந்தத்திற்கு சென்றால் அதற்கும் மோட்சம் தருகிறேன் என்று சொன்னானாம். பக்தர்களை நாடி வந்து அவன் செய்கிற அற்புதமான லீலைகள் அடங்கிய மிக ஆனந்த வைபவம்தான் பாண்டுரங்க லீலை என்பது.